லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு உள்ளங்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சிகள் ஞாயிறு மறைவுரை சிந்தனை மற்றும் செய்திகள். பொதுக்காலம் 14ஆம் ஞாயிறு. இறையாட்சி பணியில் இன்பம் காண்போம். கருணிலென்னை அன்பு தேவன் அறிந்திருந்தார், வாழ்வில் உறவு தந்து எந்த நாளும் வளர்த்து வந்தார். என்ன ஆனந்தம் என் நெஞ்சில் கண்டேனே, உன்னோடு நான் கண்ட சொந்தங்கள் என்னாலும் வாழ்ந்து அந்த பிரான்ஸ் நாட்டில் ஐரீன் கான் என்றொரு இஸ்லாமிய பெண் இருந்தார். அவர் ஒரு துப்புரவு பணியாளர். கிறிஸ்துவின் படிப்பினைகளால் ஈர்க்கப்பட்டு கிறிஸ்தவ மதத்திற்கு மாறியவர். அதன் பொருட்டு ஐரீன் கான் என்ற தன்னுடைய பெயரை சோபியா என்று மாற்றிக்கொண்டார். கிறிஸ்தவ மதத்திற்கு மாறிய பிறகு அவர் தான் துப்புரவு பணி செய்யும் இடங்களிலெல்லாம் கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அறிவித்து வந்தார். அது மட்டுமன்றி தன்னாலான உதவிகளையும் ஏழை எளிய மக்களுக்கு செய்து வந்தார். ஒரு நாள் இவர் செய்து வந்த பணிகளை பிடிக்காத ஒருவர் அவரிடம், நீங்கள் இயேசுவை பற்றிய நற்செய்தியை அறிவிக்கிறீர்கள் என்பதற்காக போயும் ஒரு மரத்திற்கு முன்பாகவா நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று ஏளனமாக கேட்டார். ஏனென்றால் சோபியாவிற்கு சரியாக கண் பார்வை தெரியாது. அதனால்தான் சோபியா ஒரு மனிதர் தனக்கு முன்பாக இருக்கிறார் என்று நினைத்து கொண்டு அந்த மரத்திற்கு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அறிவித்திருக்கிறார். அதை பார்த்துதான் அந்த மனிதர் இவர் ஒரு மரத்திற்கு நற்செய்தி அறிவிப்பதாக ஏளனமாக பேசினார். அவர் ஒரு கிறிஸ்தவரும் கூட. அப்போது அம்மனிதரை பார்த்து, கிறிஸ்துவின் போதனைகளை கேட்டுவிட்டு மரம்போல் யாருக்குமே நற்செய்தி அறிவிக்காமல் இருக்கின்ற உங்களை காட்டிலும் மரத்திற்கு நற்செய்தி அறிவிக்கின்ற நான் எவ்வளவோ மேல் என்று கூறினார். இதனால் கேள்வி எழுப்பிய அந்த மனிதர் வெட்கி தலைகுனிந்தார். அன்பர்களே, பொதுக்காலத்தின் 14ஆம் ஞாயிறை இன்று நாம் சிறப்பிக்கின்றோம். இயேசுவின் சீடர்களாக நற்செய்தி அறிவிப்பு பணிக்கு அனுப்பப்படும் நாம் மிகவும் அர்ப்பணமுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்ற உயரிய கருத்தை முன்வைக்கின்றன இன்றைய வாசகங்கள். இயேசு 72 சீடர்களை அனுப்பும் பகுதியை விவரிக்கின்றார் லூக்கா நற்செய்தியாளர். இதற்கு பின்பு ஆண்டவர் வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போகவிருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவராக அனுப்பினார் என்று இன்றைய நற்செய்தி தொடங்குகிறது. இயேசு தனது பொதுவாழ்வு பணியை தொடங்கிய போது அவருடைய சீடர்களின் எண்ணிக்கை 72ஆக இருந்திருக்கின்றது. இந்த எண்ணிக்கையே பின்னாளில் 12ஆக சுருங்கியிருக்கின்றது. காரணம், கப்பர்நாகமிலுள்ள தொழுகை கூடத்தில் இயேசு தன்னை வாழ்வுதரும் உணவாக, அதாவது மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தாலொழிய நீங்கள் வாழ்வடைய மாட்டீர்கள் என்ற வார்த்தைகளால் எடுத்து காட்டிய போது அவருடைய சீடர் பலர் இதை கேட்டு இதை ஏற்றுக்கொள்வது மிகவும் கடினம், இப்பேச்சை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று பேசிக்கொள்வதை பார்க்கின்றோம். அதனால்தான் இது பற்றி தம் சீடர் முணுமுணுப்பதை இயேசு உணர்ந்து அவர்களிடம், நீங்கள் நம்புவதற்கு இது தடையாயிருக்கிறதா என்றும் அவர்களிடம் கேள்வி எழுப்புகின்றார். மேலும் இதனைத் தொடர்ந்து, அன்றே இயேசுவின் சீடருள் பலர் அவரை விட்டு விலகினர், அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை என்றும் பதிவு செய்கின்றார் யோவான். இன்றைய நற்செய்தியின்படி இயேசுவின் எருசலேம் நோக்கிய பயணம் தொடர்கின்றது. ஆனால் அதனை அடைவதற்கு முன்பு 3 ஊர்களுக்கு போக அவர் திட்டமிட்டிருந்ததாக தெரிகிறது. அதனால்தான் அங்குள்ள சூழ்நிலையை அறிந்து வரும் விதமாக அவர்களை முன்னதாக அனுப்புகிறார் இயேசு. அவர்களை அனுப்புவதற்கு முன்பாக முக்கியமான சில அறிவுரைகளையும் அவர்களுக்கு வழங்குகின்றார். முதலாவதாக, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாள்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்கின்றார் இயேசு. அப்படியென்றால்
இயேசுவின் கழுகு பார்வையில் மக்களுக்கு ஆற்றப்பட வேண்டிய பணிகளின் மொத்த வீரியமும் தெளிவாக தெரிந்திருக்கின்றது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். காரணம், இயேசுவின் இதே வார்த்தைகளை மத்தேயுவும் குறிப்பிடுகின்றார். ஆனால் மார்க்கு இதே வார்த்தைகளை குறிப்பிடவில்லை என்றாலும் அவரின் பரிவுள்ளத்தை எடுத்து காட்டுகின்றார். ஆக இயேசுவின் இந்த வார்த்தைகளில் இறையழைத்தலுக்கான தாகம் வெளிப்படுவதை பார்க்க முடிகின்றது. இரண்டாவதாக, புறப்பட்டு போங்கள், ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன் என்று மொழிகின்றார் இயேசு. இங்கே சமயத் தலைவர்கள் மற்றும் அரசின் அதிகாரிகளைத்தான் ஓநாய்கள் என்று இயேசு குறிப்பிடுவதாக நாம் புரிந்து கொள்ளலாம். ஏனென்றால் இவர்கள் மக்களை வஞ்சித்து ஏமாற்றி பணம் பறிப்பவர்களாக காணப்பட்டனர். இதன் காரணமாகவே மறைநூல் அறிஞரையும் பரிசேயரையும் கடுமையாக கண்டிக்கின்றார் இயேசு. குறிப்பாக மறைநூல் அறிஞர்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் அவர்கள் தொங்கலாடை அணிந்து நடமாடுவதை விரும்புகிறார்கள், சந்தை வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதை விரும்புகிறார்கள், தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் விரும்புகிறார்கள், கைம்பெண்களின் வீடுகளை பிடுங்கிக் கொள்கிறார்கள், நீண்ட நேரம் இறைவனிடம் வேண்டுவது போல் நடிக்கிறார்கள், கடும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகவிருப்பவர்கள் அவர்களே என்று உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் அவர்களின் கபட நாடகத்தை தோலுரித்து காட்டுகின்றார். அவர்களின் இந்த இரட்டை மனநிலையை அறிந்திருந்தபடியால்தான் அவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்கும்படி அவர்களை அறிவுறுத்துகின்றார். மூன்றாவதாக, பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள் என்கின்றார். இயேசுவின் இந்த வார்த்தைகளில் சீடத்துவத்திற்கான இலக்கணம், அதாவது வாழ்வியல் முறைகள் வெளிப்படுவதை பார்க்கின்றோம். இன்றைய பணியாளர்களிடம் இத்தகைய பண்புகள் வெளிப்படுகின்றனவா என்று சிந்திப்போம். தேவையில்லாத வேலைகளில் கூட எல்லாவிதமான வசதி வாய்ப்புகளையும் பயன்படுத்த வேண்டும் என்கின்ற மனப்போக்குகள்தாம் இன்றைய நவீன துறவிகளிடம் காணப்படுகின்றன. அடுத்து நான்காவதாக, நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புபவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவரிடம் தங்கும், இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும் என்று உரைக்கின்றார். இயேசு தனது பொதுவாழ்வு பணியை தொடங்கியது முதல் விண்ணேற்றமடையும் வரை அமைதியைத்தான் அதிகம் வலியுறுத்துகின்றார். ஆக இயேசுவின் வாழ்வில் அமைதி என்பது பிரிக்க முடியாத ஒரு அங்கமாகவே மாறிப்போனது. குறிப்பாக இயேசுவின் பிறப்பில் கூட அமைதி குறித்த செய்திதான் வெளிப்படுகின்றது. அவரது பிறப்பை குறித்து வானதூதர்கள் இடையர்களுக்கு அறிவிக்கும் போது விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது என்று வாசிக்கின்றோம். இறுதியில் உயிர்ப்பிற்கு பிறகு உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று மொழிகின்றார் இயேசு. அதுவும் இந்த உலகம் வழங்க முடியாத அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்கின்றார். ஆகவே இத்தகைய அமைதியை தாங்கள் செல்லும் இல்லங்களுக்கு வழங்க வேண்டுமென்றும் சீடர்களிடம் அறிவுறுத்துகின்றார் இயேசு. ஐந்தாவதாக, அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமை உடையவரே. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல் நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது எனச் சொல்லுங்கள் என்கின்றார். இயேசுவின் இந்த வார்த்தைகளில் பணியாளர்கள் மீது மக்களுக்கு இருக்க வேண்டிய பொறுப்புணர்வு வெளிப்படுகின்றது. மேலும் பணித்தலங்களில் மக்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் சமநிலையான மனநிலை வேண்டும் என்று இவ்விடம் படிப்பிக்கின்றார். அடுத்து குறிப்பாக இறையாட்சி அறிவிப்பு பணியில் குணப்படுத்துதல் அல்லது நலப்படுத்துதல் ஒரு அங்கம் என்பதையும் அவர்களுக்கு எடுத்து காட்டுகின்றார். இதற்கு தன்னையே ஒரு முன்மாதிரியாக எடுத்து காட்டுகின்றார். அதாவது இயேசுவின் இறையாட்சி குறித்த பணிகளில் குணப்படுத்தும் அருளடையாளங்கள் மையமாவதை பார்க்கின்றோம். ஆக இதனையே அவர்களும் செய்ய வேண்டுமென அறிவுறுத்துகிறார் இயேசு. இறுதியாக, நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதன் வீதிகளில் சென்று எங்கள் கால்களில் ஒட்டியுள்ள உங்கள் ஊர் தூசியையும் உங்களுக்கு எதிராக உதறிவிடுகிறோம். ஆயினும் இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் எனச் சொல்லுங்கள் என்று மொழிகின்றார்.
இயேசுவின் பணியாளர்களாக நமது பணித்தளங்களில் சவால்களையும் எதிர்ப்புகளையும் நாம் எதிர்கொள்ளும் வேளைகளில் நாம் தளர்ந்து போகக்கூடாது. மாறாக இறையாட்சிக்கான நமது பணிகள் தொய்வின்றி முழுவீச்சில் தொடர்ந்திடல் வேண்டும் என்பதை இவ்வார்த்தைகள் வழியாக நமக்கு எடுத்து காட்டுகின்றார் இயேசு. இதைத்தான் புனித பவுலடியாரின் வாழ்விலும் பார்க்கின்றோம். நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னலுற்றாலும் மனம் உடைந்து போவதில்லை, குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை, வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை. இயேசுவின் வாழ்வே எங்கள் உடலில் வெளிப்படுமாறு நாங்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கின்றோம் என்கின்றார் பவுலடியார். மேலும் இன்றைய 2ஆம் வாசகத்தில் சிலுவையில் அறையுண்ட இயேசுவை பற்றி அறிவிப்பதும் அச்சிலுவையை குறித்து பெருமை கொள்வதுமே தனது பணிவாழ்வின் நோக்கமாகவும் காட்டுகின்றார். அதே வேளையில் இந்த இயேசுவுக்காக எல்லா நிலைகளிலும் துயரங்களை துணிவுடன் ஏற்றுக்கொண்டதன் விளைவாக என் உடலில் உள்ள தழும்புகள் நான் இயேசுவுக்கு அடிமை என்பதற்கு அடையாளம் என்று குறிப்பிட்டு காட்டுகின்றார். இறுதியாக தங்கள் பணிகளை முடித்து திரும்பும் 72 சீடர்களும் தங்கள் அனுபவங்கள் குறித்து இயேசுவிடம் பகிர்ந்து கொள்ளும் வேளை, தீய ஆவிகள் உங்களுக்கு அடிபடுகின்றன என்பது பற்றி மகிழ வேண்டாம், மாறாக உங்கள் பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன என்பது பற்றியே மகிழுங்கள் என்று அவர்களிடம் மொழிவதன் வழியாக பணிவாழ்வில் உச்சம் தொடும் வேளையில் கர்வம் நிறைந்த மனப்போக்குகளாலும் எண்ணங்களாலும் வீழ்ந்து போய்விடாமல் விண்ணகப் பேரின்பமே என்றும் நிலையானது என்பதை மிகவும் தாழ்மையான மனதுடன் ஏற்றுக்கொள்ள பணிக்கின்றார் இயேசு. 19ஆம் நூற்றாண்டில் ஆப்பிரிக்க நாடுகளில் டேவிட் லிவிங்ஸ்டன் என்பவர் மறைபோதக பணிகள் ஆற்றி வந்தார். இவர் பல்வேறு துன்பங்கள், இன்னல்கள், இடையூறுகள், அச்சுறுத்தல்கள், வேதனைகளுக்கு மத்தியிலும் 3 முறை ஆப்பிரிக்க கண்டத்தில் உள்ள உகண்டா மற்றும் ஜெயிர் போன்ற நாடுகளை வலம் வந்து நற்செய்தி மையங்களை நிறுவி அந்த கண்டம் முழுவதும் இயேசுவின் நற்செய்தி பரவ காரணமாக இருந்தார். ஒரு நாள் அவரை சந்திக்க வந்த அவரது ஆப்பிரிக்க நண்பர் ஒருவர் அவரிடம், டேவிட் லிவிங்ஸ்டன் அவர்களே, ஆப்பிரிக்க கண்டத்தில் நீங்கள் ஆற்றிய நற்செய்தி பணி அளப்பெரியது, அதற்காக நீங்கள் மேற்கொண்ட தியாகங்கள் அதிகம் என்றார். அதற்கு அவர், இயேசுவின் தியாகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது என்னுடைய தியாகமெல்லாம் ஒன்றுமில்லை. இன்னும் சொல்லப்போனால் அவரிடம் பெற்ற கடனுக்கு நான் செலுத்தும் ஒரு சிறு தொகைதான் என் பணிகள், தியாகங்கள் எல்லாம். மேலும் நான் செய்த இந்த நற்செய்தி அறிவிப்பு பணி என்மேல் சுமத்தப்பட்ட கடமைதானே ஒழிய அதில் நான் பெருமைப்பட ஒன்றுமில்லை என்று பதிலளித்தார். ஆகவே அன்புக்குரியவர்களே, நாமும் நமது நற்செய்தி அறிவிப்பு பணிகளில் இத்தகையதொரு மனநிலையை கொண்டிருப்போம். இவ்வருளுக்காக இந்நாளில் மன்றாடுவோம். நெஞ்சோடு செய்த வேள்வியில் நான் காணும் கேள்விகள் அஞ்சாது அன்று நீயுமே சென்ற பாதையின் தெளிவுகள். நெஞ்சோடு செய்த வேள்வியில் நான் காணும் கேள்விகள் அஞ்சாது அன்று நீயுமே சென்ற பாதையின் தெளிவுகள். அறநெறியில் ஆட்சியும் அன்பு வழி வாழ்க்கையும் அறநெறியில் ஆட்சியும். இறையாட்சி பணியில் இன்பம் காண்போம் என்ற தலைப்பில் இன்றைய ஞாயிறு மறைவுரை சிந்தனையை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். தமிழ்நாட்டின் மதுரை உயர்மறை மாவட்ட பேராயராக ஆயர் அந்தோணிசாமி சபரிமுத்து அவர்களை ஜூலை 5 சனிக்கிழமை நியமனம் செய்துள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. தற்போது பாளையங்கோட்டை மறைமாவட்ட ஆயராகவும் மதுரை மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க நிர்வாகியாகவும் இருக்கும் ஆயர் அந்தோணிசாமி சபரிமுத்து அவர்களை மதுரை உயர் மறைமாவட்டத்தின் பேராயராக நியமித்துள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. 1960ஆம் ஆண்டு டிசம்பர் 8ஆம் நாள் பிறந்த ஆயர் அந்தோணிசாமி அவர்கள் மதுரையில் உள்ள அருள் பணித்துவ இளம்நிலை பயிற்சி இல்லத்தில் சேர்ந்து பின்னர் பெங்களூருவில் மெய்யியல் மற்றும் இறையியலை பயின்றவர். 1987ஆம் ஆண்டு ஏப்ரல் 26ஆம் நாள்
பாளையங்கோட்டை மறைமாவட்ட அருள் பணியாளராக அருள்பொழிவு செய்யப்பட்ட ஆயர் அந்தோணிசாமி அவர்கள் பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் மாநகரில் திரு அவை சட்டங்களில் முனைவர் பட்டம் பெற்றவர். சபையின் நிறுவனரான அருள் சகோதரி மரிய தெரசாவை பின்பற்றி சோதனைகளில் பொறுமையை கடைபிடிக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்றும், ஏனெனில் நமது சோதனைகளில்தான் கடவுள் நம் நம்பிக்கையை உறுதிப்படுத்துகின்றார் என்றும் கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஜூலை 5 சனிக்கிழமை வத்திக்கானில் இயேசு மற்றும் அன்னை மரியாவின் ஊழியர்களான அகுஸ்தீனிய சபை அருள் சகோதரிகளை அவர்களது மறை மாநில பேரவையை முன்னிட்டு சந்தித்தபோது இவ்வாறு கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. மறைப்பணியில் துணி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏனெனில் கல்வி பணியில் முழு அர்ப்பணத்துடன் நாம் நம்மை அர்ப்பணிக்கும் போது கேட்கும் திறம் கொண்ட ஞானமுள்ள மனங்களையும் இதயங்களையும் மனித குலத்தின் மீதான ஆர்வத்தையும் அது நம்மில் உருவாக்கும் என்றும் வலியுறுத்தினார் திருத்தந்தை. நமது நம்பிக்கை வாழ்க்கையில் திருப்பயணம் ஒரு முக்கிய பங்கை கொண்டுள்ளது என்றும், ஏனெனில் அது நம் வீடுகளிலிருந்தும் அன்றாட பழக்க வழக்கங்களிலிருந்தும் நம்மை விடுவித்து கடவுளை இன்னும் ஆழமாக சந்திப்பதற்கான நேரத்தையும் இடத்தையும் நமக்கு வழங்குகிறது என்றும் தெரிவித்தார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஜூலை 5 சனிக்கிழமை வத்திக்கானின் கிளெமெண்டீனா அறையில் திருப்பயணிகளாக ரோமிற்கு டென்மார்க், அயர்லாந்து, இங்கிலாந்து, வேல்ஸ், ஸ்காட்லாந்து நாடுகளிலிருந்து வந்திருந்த ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களை சந்தித்தபோது இவ்வாறு கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. திருப்பயணங்கள் எப்போதும் நாம் வளர உதவுகின்றன. ஏனெனில் அவற்றின் வழியாக தூய ஆவியார் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மனம் மற்றும் இதயத்திற்கு மிகவும் நெருக்கமாக பொருந்தச் செய்கின்றார் என்று வலியுறுத்திய திருத்தந்தை அவர்கள் பல்வேறு புனித தலங்களை பார்வையிடுவதன் வழியாக புனிதர்களும் மறை சாட்சிகளும் கிறிஸ்துவை பின்பற்றிய ஆழமான எடுத்துக்காட்டான வாழ்விலிருந்து நாம் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் நம்பிக்கையையும் பெற முடியும் என்றும் எடுத்துரைத்தார். அமெரிக்க ஐக்கிய நாட்டின் டெக்சாஸ் மாநிலத்தில் ஏற்பட்ட பேரழிவு தரும் வெள்ளத்தால் இறந்தவர்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்க அழைப்பு விடுத்துள்ளது தூய அந்தோனியோ மறை மாவட்டம். ஜூலை 4 வெள்ளிக்கிழமை ஏற்பட்ட வரலாறு காணாத பேரழிவை ஏற்படுத்திய வெள்ளத்தால் இதுவரை 20 சிறுமிகள் காணாமல் போயுள்ளனர். 24 பேர் இறந்துள்ளனர். எனவே இறந்தவர்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்காகவும் ஜெபிப்போம் என்று அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை கொண்ட தூய அந்தோனியோ மறை மாவட்டம். ஆறுகள் மற்றும் சிற்றோடைகளில் வெள்ள நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பது தெரியவில்லை என்றும், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் மீண்டும் தங்கள் வாழ்க்கையில் எழும்பி வர வலிமை பெற வேண்டும் என்பதே தங்களது ஜெபத்தின் நோக்கம் என்றும் அம்மறை மாவட்ட அறிக்கை தெரிவிக்கின்றது. சியோலில் உள்ள நல்லாயன் இல்லத்தில் பாதிக்கப்பட்ட இளம் பெண்களுக்கு குடும்பத்தின் அரவணைப்பு, அன்பு, ஏற்றுக்கொள்ளும் உணர்வு போன்றவற்றை அருள் சகோதரிகள் வழங்கி வருகின்றனர் என்றும், பாதுகாப்பான மற்றும் வசதியான இடத்தில் இதனை பெறும் பெண்கள் மீண்டும் தங்களது வாழ்வை வாழ ஆரம்பிக்கின்றனர் என்றும் தெரிவித்துள்ளார் அருள் சகோதரி மரியா ஜேன். 50 ஆண்டுகளுக்கும் மேலாக சியோலில் உள்ள சுஞ்சியோனிலும் தென்கொரியாவின் செஜூவிலும் அன்னை மரியாவின் நல்லாயன் சபை சகோதரிகள் பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக பணியாற்றி வருவது குறித்து ஃபீதேஸ் எனப்படும் கத்தோலிக்க செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்துள்ளார். அச்சபையின் அருள் சகோதரியும் தென்கொரியாவில் உள்ள தலிதாகும் எனும் பெண்கள் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளருமான அருள் சகோதரி மரிய ஜேன். குடும்ப வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஆலோசனை வழங்குவதற்கான அவசர தேவைகளை பூர்த்தி செய்தல், மொழி மற்றும் கலாச்சார தடைகளால் ஏற்படும் தடைகள், வெவ்வேறு நாடுகளைச் சேர்ந்த வாழ்க்கை துணைவர்களிடையே தகவல் தொடர்புகளை மேம்படுத்துதல், துன்பத்தில் உள்ள பெண்களுக்கான ஆதரவு போன்ற பல்வேறு பணிகள் தற்போது வலுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அருள் சகோதரி ஜேன். நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. தொடர்வது அதன் மலையாள நிகழ்ச்சிகள். உங்களது ஆர்வமுள்ள செவிமடுத்தலுக்கு நன்றி, வணக்கம்.